சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு முடிவுகளை ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்திருக்கிறார். அதன்படி ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதமான ரெப்போ ரேட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையிலேயே தொடர முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தற்போது ரெப்போ ரேட் வட்டி விகிதம் 5.25% இருக்கிறது. எனவே ரெப்போ ரேட் வட்டி விகிதம் தற்போதும் 5.25%ஆகவே தொடர ரிசர்வ் வங்கியினுடைய நிதி கொள்கை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆதரவு நடவடிக்கைகளை தொடரும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த டிசம்பர் 24ஆம் தேதிதான் ரெப்போ ரேட் வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டு 5.50%இலிருந்து 5.25% குறைக்கப்பட்டது. இதனால் வங்கிகள் வழங்கக்கூடிய தனிநபர் கடன், வாகன கடன், வீட்டு கடன் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டி கணிசமாக குறைக்கப்பட்டது. தற்போது இந்த புது ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரிசர்வ் வங்கி அறிவிக்கக்கூடிய முதல் நிதி கொள்கை அறிவிப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. இது கூட வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். வட்டி குறையவில்லையே, எப்படி நல்ல செய்தி என்று நீங்கள் கேட்கலாம். வட்டி குறையவில்லை என்றாலும் வட்டி உயர்த்தாமல் இருப்பதே வங்கி வாடிக்கையாளர்களுக்கான நல்ல செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தற்போது பல்வேறு ஆதரவு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டதால் ஒருவேளை வட்டி விகிதத்தை உயர்த்துமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் வட்டி விகிதம் உயர்த்தப்படாமல் தற்போதைய நிலையிலேயே தொடர முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடப்பு நிதியாண்டில் பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து வலுவாக இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நடப்பு நிதியாண்டை பொறுத்தவரை உண்மையான ஜிடிபி, அதாவது பொருளாதார வளர்ச்சி 7.4%ஆகவே இருக்கும் எனவும், உள்நாட்டு தேவைகளை வலிமைப்படுத்தி சேவை துறைகளை தொடர்ந்து மீட்பு திறன் கொண்டதாக இருக்க செய்ய வேண்டும் எனவும், கட்டுமான துறைகள் தொடர்ந்து வலிமையாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல வேளாண் பொறுத்தவரை பல்வேறு குறைந்த விலையில் ரசாயனங்கள் கிடைப்பது, உரம் கிடைப்பது, அதே போல ரபி பருவத்தினுடைய பயிர் விளைச்சல் மிக நன்றாக இருப்பது போன்றவை காரணமாக வேளாண் துறையும் வரக்கூடிய நாட்களில் மிக நன்றாக இருக்கும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.